மதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில் மதிமுகவுக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வைகோ வெளியிட்டுள்ளார். அதன்படி கோவில்பட்டியில் வைகோவும், திருப்போரூரில் மலை சத்யாவும், ஆலங்குடியில் சந்திரசேகரனும், சங்கரன்கோவிலில் சதன் திருமலைக்குமாரும், திருச்சி கிழக்கு தொகுதியில் ரோஹையா ஷேக் முகமதுவும் போட்டியிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவடி தொகுதியில் அஞ்சலிதாசும், அண்ணா நகரில் மல்லிகா தயாளனும், நாகர்கோவில் தொகுதியில் ராணி செல்வினும், பாளையங்கோட்டையில் KMA நிஜாமும், முஸ்லம்பட்டியில் பாஸ்கர சேதுபதியும் களம் காண்கின்றனர். தாராபுரம் தொகுதியில் தமிழ் புலிகள் கட்சியின் நாகை திருவள்ளுவனும், பல்லாவரம் தொகுதியில் தமிழர் முன்னேற்றப் படையைச் சேர்ந்த கி வீரலட்சுமியும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் மதிமுகவின் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முதுகுளத்தூர் மதிமுகவுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட மன்னார்குடி தேமுதிகவுக்கும், தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கப்பட்ட திண்டிவனம் தேமுதிகவுக்கும் மாற்றப்பட்டுள்ளன.